Okay, pa. Again, good morning to all. Today we are going to see heat and mass transfer continuous. சரிங்களா, நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ரேடியேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் பேசிக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதை கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா. ஸோ லாஸ்டா நம்ம இதை முடிச்சிருந்தோம் இல்லைங்களா, இது கண்டக்ஷன் டிரான்ஸ்ஃபர், கன்வெக்ஷன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா. சரிப்பா. இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ். சரிங்களா. ஸோ கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். நம்ம எடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணமோ அதே சாப்டர் என்ன பண்ணுங்க, அதுல ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டின் சால்வ் ஆகும். ஆகல அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு டவுட் செஷன் ஒன்று ரெடி பண்ணலாம். சரிங்களா. கண்ணன் அண்ட் தமிழரசன், என்னப்பா உங்களுக்கு சால்வ் ஆகுதா? சார் எஸ்ஓஎம் சால்வ் ஆகுது சார். நான் தெர்மோடைனமிக்ஸ் இன்னும் அவ்வளோ இன்டெப்த் இன்னும் பார்க்கல சார். தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் லா மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லாவில் அந்த ஒரே நிமிஷம் எந்தெந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க சார். தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் லா மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இல்லையா? சார் தெர்மோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே இதாக தான் சார் இருக்கு, அப்படியே ஸ்லோவாக தான் சார் போகும். தெர்மோடைனமிக்ஸ்ல அந்த ஜீரோத் லா எல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிடும். ஜீரோத் லா ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் சார். அந்த ஏசி क्वेश्चन ஜீரோத் லா ஃபுல்லா பண்ணிட்டீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் லா மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு டிஃபரெண்டா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் சார் இருக்கு. அது இன்னும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு क्वेश्चन செஷன் ஒன்னு போடலாம். ஒரு क्वेश्चन செஷன் एक्चुअली உங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. சோ கமிங் டேஸ்ல एक्चुअली ஒரு क्वेश्चन செஷன் ஒன்னு பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாவிலே பாத்தீங்கன்னா ஒரு 120 क्वेश्चन பக்கமா இருக்குங்க சார். 113 क्वेश्चंस இருக்கு. கொஞ்சம் நிறையவே இது டிஃபிகல்ட்டா தான் சார், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு சார். சிரமமா தான் இருக்கு இல்லைங்களா? எஸ் சார். சரி, ஓகே. ஒன்னு பண்ணுங்க, எந்த क्वेश्चनலாம் சிரமமா இருக்கோ ஓகே சார், அதை எனக்கு एक्चुअली கட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா. ஓகே சார். இல்லனா சேம் புக் தான் என்கிட்டயும் இருக்கு. சரிங்களா. சரிங்க சார். எனக்கு சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஒரு क्वेश्चन செஷன் ஒன்னு போடலாம். ஓகேங்க சார். சோ பாத்துக்கலாம். சரிங்களா. ஓகே. அப்படிதான்ப்பா இருக்கும், கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் எது பெஸ்ட் வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 3 பேர்கிட்டயுமே புக் வந்துருச்சு இல்லையா சார்? கண்ணன்ட்ட கேளுங்க சார். கண்ணன்ட்ட இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் கண்ணன் வாங்கிட்டேன். கண்ணன் கிட்ட வந்துருச்சு. கண்ணன் வச்சிருக்காரு. ஓகே ஓகே சார். எனக்கு தெரியல சார். கண்ணன் வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இப்போதான் ஆக்சுவலா 3 பேருமே லைன்ல இருக்கீங்க. சரிங்களா. எஸ் சார். ஸோ நம்ம எந்த சாப்டர்லாம் முடிக்கிறோமோ, நான் முடிச்ச உடனே இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறேன். சரிங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சாப்டர் கொஸ்டினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகேங்க சார். இன்ஸ்டன்டா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா. ஓகே சார். சரிப்பா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இங்கு மட்டும் போட்டுக்கிறேன். நேற்று என்னென்ன பார்த்தோம்? கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷனோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் சார். அப்படினா என்னன்னு மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா? டெஃபினிஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் சார். அப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எதுக்கு அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி கே ஓட யூனிட் என்ன? வாட் பர் மீட்டர் கெல்வின் சார். வாட் பர் மீட்டர் கெல்வின். வெரி குட். யூனிட் எல்லாமே ரொம்ப தெளிவா இருங்கப்பா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா யூனிட்ல இருந்தே ஒரு क्वेश्चन டைரக்டா வரும். யூனிட்ல இருந்து ஒரு क्वेश्चन சிஜிஎஸ் யூனிட்டா இருக்கலாம், சிஎஸ் யூனிட் எம்கேஎஸ் யூனிட்டா மாத்த சொல்லலாம், எஸ்ஐ யூனிட்டா மாத்த சொல்லலாம். சரிங்களா. யூனிட்ல மட்டும் கொஞ்சம் தெளிவா இருங்க. ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்னைக்கு பார்க்குறோம். ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை கன்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட்
HMT, heat and mass transfer, heat and mass transfer. சரிங்களா? சரிப்பா, நேற்று கண்டக்ஷன் என்னன்னு பார்த்தோம், கன்வெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், ரேடியேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட் வேவ் லென்த்னா என்ன, லாங் வேவ் லென்த்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட் வேவ் லென்த்னா என்ன, லாங் வேவ் லென்த்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஷார்ட் வேவ் லென்த்னா ஆக்சுவலா ஷார்ட் வேவ் லென்த்தும் கம்பேரிட்டிவ்லி லோ பாடியில இருந்து எனக்கு லாங் வேவ் லென்த்தும் வரும். ஆக்சுவலா ரேடியேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாடியும் எல்லா டெம்பரேச்சர்லயுமே நமக்கு என்ன பண்ணும், ரேடியேஷனை எமிட் பண்ணும். சரிங்களா? ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஹார்டர் பாடி பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வேவ் லென்த்ல எமிட் பண்ணும். லாங்கர் கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் கம்மியா இருக்க பாடி ஷார்ட்டர் வேவ் லென்த்ல நமக்கு எமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருந்தோம், இங்க சன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு. சரிங்களா? இங்க சன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு. சன்ல இருந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆகும், எர்த்ல இருந்து ரிட்டர்ன் நமக்கு என்னப்பா வரும், லாங் வேவ் லென்த் ஆகும். ரேடியேஷன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த எப்படிப்பா ரேடியேட் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அண்ட் ரேடியேஷன் தான் வந்து ப்ரீடாமினன்டான ஹீட் டிரான்ஸ்ஃபர். ரேடியேஷன் தான் வந்து ப்ரீடாமினன்டான ஹீட் டிரான்ஸ்ஃபர். நேச்சுரலா பாத்தீங்க அப்படின்னா மூணுமே கான்சிக்யூட்டா, அதாவது சேமா தான் நடக்கும். அதாவது சேமா இருந்தது, மூணு ஹீட் டிரான்ஸ்ஃபருமே எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? நேச்சுரலா அல்லது பிராக்டிகலா பாத்தீங்க அப்படின்னா மூணு ஹீட் டிரான்ஸ்ஃபருமே எனக்கு என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? சரிப்பா, இது வரைக்கும் பார்த்திருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு வால் இருக்கு. சரிங்களா? இங்க எனக்கு ஒரு வால் இருக்கு. வால்னா ஒண்ணும் இல்லப்பா, செவுரு. சரிங்களா? எனக்கு இங்க ஒரு வால் இருக்கு. ஸோ எனக்கு இங்க கியூ இருக்கு. ஆக்சுவலா கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரியல் டைமா எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இது என்னுடைய சன்னு, அதானே, வெளியே எனக்கு சன் இருக்கு, இது என்னுடைய செவுரு. சரிங்களா? அப்பனா இது எனக்கு என்னப்பா, இது என்னுடைய ரூமு, இது என்னுடைய ரூமு. சரிங்களா? அப்போ ரேடியேஷன் இங்க இருந்து என்ன ஆகும், எனக்கு ரேடியேஷன் ஆகுமா, ரேடியேஷன் மூலியமா ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல எனக்கு இங்க வரைக்கும் ஹீட் கிடைச்சிருக்கும். எனக்கு இங்க வரைக்கும் என்ன பண்ணிருக்கும், ஹீட் கிடைச்சிருக்கும். இங்க கவனிங்க, என்ன சொல்ல முயற்சி பண்றோம் அப்படின்னா, எனக்கு இது என்னப்பா, சாலிட் பாடி, எனக்கு இது சாலிட் பாடி. அப்ப இதுக்கு ஒரு கே இருக்குமா, கே அப்படிங்கிறது தெர்மோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கே அப்படிங்கிறது என்னப்பா, தெர்மோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? தெர்மோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எனக்கு இப்போ இந்த இது ஒரு ஃபுல் செவரு, இதனுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா பி அப்படின்னு வச்சுக்கோங்க, எனி சம் எக்ஸ் வச்சுக்கோங்க, எக்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் வித் என்னப்பா இருக்கும், பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டோட்டல் வித் எனக்கு என்ன இருக்கும், பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த செவுத்துக்கு உள்ள எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, இந்த செவுத்துக்கு உள்ள, அதாவது சாலிட் பாடிக்குள்ள எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது என்னப்பா, என்னுடைய கண்டக்ஷனா, நேற்று சொன்னோமாப்பா, பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா அது என்னோட எப்படிப்பா இருக்கும், கண்டக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகேப்பா, எனக்கு செவுரு மூலியமா என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஹீட் வந்து பாஸ் ஆகி வருது. ஆனா இந்த செவுரு இந்த பக்கம் தாண்டோன்னு எனக்கு என்ன இருக்கு, ஏர் தானே இருக்கும். ஆமா தானே, புரியுதா இல்லையாப்பா? இந்த செவுரு எனக்கு இந்த பக்கம் தாண்டிச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும், ஏர் தானே இருக்கும். இது சாலிட் பாடி, இது என்னப்பா, ஃப்ளூயிடா, ஃப்ளூயிடா. அப்ப இது எனக்கு என்ன ஆயிரும், கன்வெக்ஷன். சார் அது ஓகே, செவுத்துக்கு ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏர் இருக்கு, அப்ப ரூமுக்கு வெளியே பாத்தீங்கன்னா எஸ் இங்கேயும் ஏர் இருக்கா. ஒருவேளை இங்க எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படின்னா இதுவும் என்னப்பா, எனக்கு கன்வெக்ஷன் தான். இதுவும் என்னுடைய கன்வெக்ஷன் தான். ஸோ ஒரு சாலிட் பாடிக்குள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படின்னா அது என்னது, என்னுடைய கண்டக்ஷன். அதே மாதிரி ஃப்ளூயிடுக்குள்ள சாலிட் டு ஃப்ளூயிட் ஷிஃப்ட் ஆகுதா, நேற்று பார்த்தோமா, அது என்னப்பா, என்னுடைய கன்வெக்ஷன். அது என்னுடைய கன்வெக்ஷன். ஸோ இது என்னப்பா, இன்சைட் ரூம். இது என்னப்பா, அவுட் சைட் ரூம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ல இருந்து எனக்கு ஸ்பேஸ்ல டிராவல் ஆகி வர்றது எப்படிப்பா இருக்கும், ரேடியேஷனா இருக்கும். ஸோ இந்த வால்ல பட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆனாலோ அல்லது இந்த வால்ல பட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு எனக்கு ஷிஃப்ட் ஆனாலோ அது என்னப்பா, என்னுடைய கன்வெக்ஷன் தான். அதே மாதிரி ரூமுக்குள்ளேயும் அதானே, ரூமுக்குள்ள எப்படி இருக்கும்,
காத்து தானே இருக்கும். அதுவும் என்னோட என்னப்பா கன்வெக்ஷன் தான். நோட் பண்ணிட்டா டக்குன்னு சொல்லுங்க. இதை இந்த மாதிரி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒருவேளை இங்க ஒரு ஹியூமன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு ஹியூமன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ குளிர்காலத்துல என்ன பண்றோம்? அடுப்பு பத்த வைக்கிறோமா? சோ இருக்கா? கேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படி சொல்லலாம்ப்பா. ஃபயர் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து எனக்கு இது எப்படி டிராவல் ஆகும்? ரேடியேஷன் மூலியமா டிராவல் ஆகும். ரேடியேஷன் மூலியமா டிராவல் ஆகும். சரிங்களா? சோ என்கிட்ட இருந்து கன்வெக்ஷன் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். சரியா? இது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் இது எவ்வளவு இருக்கும்? அரௌண்ட் ஒரு 37 டிகிரி செல்சியஸ்ல இவர் இருப்பாரு. சரிங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. நோட் பண்ணியாச்சு சார். ஓகேப்பா. அண்ணன் நோட் பண்ணிட்டாரு அப்படின்னா முடிஞ்சது. எல்லாரும் நோட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சார் ஆ சார் அந்த சார் ஏதோ சொல்லுவார்ல சார், அந்த பேர் வந்து இப்போ யாராவது வந்து டவுட் கேட்டோம்னா அவங்க பேர் வந்து முன்னாடி டிஸ்பிளே ஆகுது சார். அது வருதுங்களா? எஸ் சார். சோ அடுத்த ஏரியாக்குள்ள போலாம். கவர்னிங் லா ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். கொஞ்சம் மேல எழுதிட்டா ஸ்பேஸ் கிடைக்கும். கவர்னிங் லா ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? கவர்னிங் லா ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். கவர்னிங் லா ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் லா ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன். Fourier law of conduction. Fourier law of conduction. என்னுடைய first law சார் கண்டக்ஷன் பாருங்க. சரிங்களா? சார் சொல்லுப்பா. சார் மெட்டீரியல் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார் நேற்று. என்னப்பா? மெட்டீரியல் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார், நேற்றே சொல்லியிருந்தீங்க. மெட்டீரியல் சென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேனா? ஆமாப்பா மறந்துட்டேன். சரி ஓகே விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணிடலாம். மெட்டீரியல் சென்ட் பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் ஆகும் இல்லையா? எஸ் சார். ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி இது என்னுடைய என்னப்பா என்னுடைய வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது யாருப்பா? என்னுடைய வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இவர் என்னுடைய வால் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு கே இருக்குமா? கே அப்படின்னா என்னப்பா? சார் கே அப்படின்னா என்ன? சார் கே அப்படின்னா என்னது? தெர்மல் கனெக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? சரிப்பா. கே அப்படின்னா என்னுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி. சோ எனக்கு இப்படி ஒரு வால் இருக்கு. சொல்லுங்கப்பா. சார் அந்த தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் பண்ணல சார். தெர்மோடைனமிக் ரிலேஷன் சொல்லுங்க. அதான் சார் நம்ம நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு முன்னாடியே நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு நம்ம கிளாஸ் நடத்தலாம் சார். ஆமா அது எஃபெக்டிவா இருக்கா? இருக்கு சார். ஆனா அன்னைக்கு நான் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் சார்.
அது அப்படிங்களா? அதனால யாருக்கும் தெரியலையா? ஆமா, அது வந்து மீதி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓ சரி, அப்ப நாளைக்கு ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு சாம்பிள் கிளாஸ் நாளைக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். அதான் சார். அது எஃபெக்டிவா இருந்ததுன்னா நம்ம அதுவே ரன் பண்ணுவோம் சரிங்களா? ஏன்னா நல்லா என்ன சொல்றது, ரொம்ப ஃபாஸ்டா கவர் ஆச்சு இல்லையா? எஸ் சார். ஓகே ஃபைன். சரிப்பா, எனக்கு கே இருக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டி இப்படி ஒரு வால் இருக்கு. ஸோ 3D ஸ்ட்ரக்சர் வால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. என்னுடைய டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா பி, வித் பாத்தீங்கன்னா பி அப்படின்னு வச்சுக்கோங்க. வித் பாத்தீங்கன்னா என்னப்பா பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதனுடைய வால் சரிங்களா? அப்ப இந்த பக்கம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஒருவேளை இதனோட இன்சைட் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்சைட் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் எப்படி ஃப்ளோ ஆகும் சொல்லுங்க. எப்படி ஃப்ளோ ஆகும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரிங்களா? கண்டக்ஷன் மூலியமா ரெண்டா ஃப்ளோ ஆகும். 70% எது, 30% எது? 30% மாலிகுலர் இதுல மாலிகுலர் லாட்டிஸ் டைப்ரேஷன் மூலியமா 30%ம் 70% என்னப்பா நம்மளுடைய ஃப்ரீ எலக்ட்ரான் மூலியமா 70% ஆகும்னு பார்த்தோம். இன்னொன்னு டெம்பரேச்சர் என்னப்பா பண்ணணும், ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகுமா? டெம்பரேச்சர் ஹையா இருக்கக்கூடிய ஏரியாவில இருந்து டெம்பரேச்சர் லோவா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆகும் டிஸ்டன்ஸ். அப்ப அதுக்கு பேர் என்னப்பா சொல்லலாம்? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ளூயிட்ல பார்த்தோம், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெப்த் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணும்? பிரஷர் அதிகமாகிட்டே இருக்கு. பிரஷர் கிரேடியன்ட். பிரஷர் கிரேடியன்ட். அப்ப டெம்பரேச்சர் அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்தை நோக்கி போகும். அது என்னப்பா என்னுடைய டெம்பரேச்சர் கிரேடியன்ட். என்ன சொல்ல முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, சோ எனக்கு இப்படி ஒரு வால் இருக்கு, இந்த சைடு ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த சைடு எனக்கு அவுட்டர் சைடு வச்சுக்கோங்க, அதாவது என்னுடைய சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. என்னுடைய என்னப்பா சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா? எனக்கு ஒருவேளை இங்க இருந்து Q டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Q டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Q டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஃபோரியர் என்ன சொல்றாரு? ஹீட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீனியரா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ல என்னுடைய T1 வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ல யாருப்பா என்னுடைய T2 வச்சுக்கோங்க. வால் டெம்பரேச்சர் சரிங்களா? என்னப்பா வால் டெம்பரேச்சர், என்னுடைய என்னது வால் டெம்பரேச்சர். அப்ப dy by dx என்னப்பா ஸ்லோப் என்ன வரும்? dt by dx இல்லையா? dt by dx என்னப்பா என்னுடைய dt by dx னா யாரு? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சரிங்களா? ஃபோரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி இருக்கும்போது ஃபீல் பண்ண முடியுதா? இதனுடைய இன்சைடு இதனுடைய அவுட் சைடு இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, அதாவது சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா Q என்னோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு டெம்பரேச்சர் கிரேடியன்ட்க்கு ப்ரொபோஷனலா இருக்கும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா Q is டெம்பரேச்சர் கிரேடியன்ட்க்கு ப்ரொபோஷனல் ஆகும். அகைன் Q வந்து இந்த ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் எனக்கு எப்படி இருக்கும்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் எனக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட்க்கு ப்ரொபோஷனல் ஆகும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றாரு? அதே ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஏரியாவுக்கு ப்ரொபோஷனல் ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா? இங்க ஒரு நெகட்டிவ் சைன் வரும். நெகட்டிவ் சைனுக்கு என்னப்பா மீனிங்? டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமாக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்கு அதானே? அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னப்பா டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு இல்லையா? அப்போ டிக்ரீசிங் ஸ்லோப் இல்ல, ஏன்னா இது லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. சோ டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? Q இந்த ரெண்டு
இந்த ரெண்டு qx இந்த ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். q is equal to ka dt by dx. ka dt by dx. ka dt by dx. இது எப்படி பாருக்கு வாட்ல இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லா Fourier law of conduction டெஃபினிஷன் நான் தரேன், அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. சார் அந்த மைனஸ் சிம்பல் என்ன ரீசன் சார்? மைனஸ் ஏன் வருதுன்னு கேக்குறீங்களா? அச்சா மைனஸ் இங்க வரலன்னு சொல்றீங்களா? போட்டுக்கோங்க. இல்ல மைனஸ் எதுக்காக சார் போடலாம்? அது ஃபார்முலாவே இருக்குங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? இல்ல மைனஸ்க்கு ரீசன் இருக்கு. இதுங்களா இல்லையா? ஃபார்முலால மைனஸ் எதுவுமே ரீசன் இல்லாம இருக்காதுப்பா. கேள்வி கேட்க மாட்டானா ஏன்ப்பா அந்த மைனஸ் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. எப்படி இருக்கு? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அதனால நம்ம இந்த மைனஸை யூஸ் பண்றோம். ஓகே சரிப்பா, பார்க்கலாம். இது ஜஸ்ட் லா தானே, நம்ம இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கும்போது கிளியர் ஆயிடும். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, டெஃபினிஷன் சொல்றேன். இது மைனஸ்க்கு என்னப்பா மீனிங்? டிகிரீஸ் ஆகுது. Decreasing order, direction of decreasing order of temperature. அதாவது என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நோட் பண்ணிட்டீங்க சார்? நோட் பண்ணிட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க சார். நோட் பண்ணி. ஓகேப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே கேபிள் இருந்தாலும் கொடுங்க. கேபிள் இருந்தாலும் கொடுங்க. என்ன எதுவுமே எடுத்துட்டு வரல நானு. நோட் பண்ணிட்டீங்களாப்பா? டைரக்ஷன் ஆஃப் டிக்ரீசிங் ஆர்டர். டைரக்ஷன் ஆஃப் டிக்ரீசிங் ஆர்டர். சரிங்களா? சோ ஃபோரியர் லா நோட் பண்ணிக்கோங்க. The law states, the law sir கேபிள் பெருசா இருக்குங்களா? சரிங்க சார், கொடுங்க சார். சி டைப்புக்கு தான் கேபிள் வேணும்னு பார்த்தேன். சரி கொடுங்க. சி டைப் இருக்குங்களா? உங்களுக்கு வேணுங்களா சி டைப் கேபிள்? அப்போ ஓகே சார், அதையும் எடுத்துக்கோங்க சார். இப்போ மட்டும் கொடுங்க. ஏன் சார் இது ஓப்பன் ஆயிடுச்சு? கீழே போட்டீங்களா? சரிப்பா, ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
the law states that the rate of heat transfer q எப்படிப்பா watt per secondல q எப்படி இருக்கணும் watt per secondல இருக்கணும் சரிங்களா the law states that rate of heat transfer by the conduction rate of heat transfer by conduction along the given direction law states that rate of heat transfer by conduction along the direction is directly proportional to law states that rate of heat transfer by conduction along the given direction is directly proportional to first enapa temperature gradient directly proportional to temperature gradient and also directly proportional to area directly proportional to area of the heat transfer directly proportional to area of the heat transfer note பண்ணிட்டீங்களா Yes, sir. so Fourier law of heat transfer actually டோட்டலா மூணு கவர்னிங் லா இருக்கு ஒரு கண்டக்ஷனுக்காகவும் ஒரு கன்வெக்ஷனுக்காகவும் இன்னொன்னு என்னப்பா ரேடியேஷனுக்காகவும் இருக்கு சரிங்களா கண்டக்ஷனோடது பார்த்தாச்சு கண்டக்ஷன் நமக்கு சிலபஸ்ல இருக்கு சோ கண்டக்ஷன் நம்ம ஈவி சிலபஸ்ல இருக்கு கண்டக்ஷன் நம்ம டீடைல்டா பார்ப்போம் சரிங்களா சரிப்பா Newton law of cooling for convection Newton law of cooling for convection convection அப்படினாவே நமக்கு என்னப்பா ஒரு சாலிட் பாடி இருக்கு அதுக்கு மேல நமக்கு ஒரு சாலிட் பாடி இருக்கு கன்வெக்ஷன் அப்படினாவே நம்ம பார்த்தோம் எனக்கு எப்படிப்பா இது எனக்கு ஒரு சாலிட் பாடி இருக்கு இங்க என்ன பண்ணுது எனக்கு ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது எனக்கு ஏர் வந்து என்னப்பா பண்ணுது ஃப்ளோ ஆகுது எனக்கு ஏர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு சரிங்களா இது என்னது என்னுடைய ஃப்ளூயிட் இது யாருப்பா என்னுடைய சாலிட் பாடி சரிங்களா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னது என்னுடைய கன்வெக்ஷன் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னுடைய கன்வெக்ஷன் சரிங்களா சாலிட் பாடி இதனுடைய டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா T0 அதாவது ஹாட் பாடி சரிங்களா அப்ப இதனுடைய டெம்பரேச்சர் என்னப்பா இருக்கும் TW இருக்கும் சரிங்களா TW இருக்கும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் வந்துட்டு Qx is directly proportional to T0 minus TW சரிங்களா அகைன் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா Q is also directly proportional to A அப்படின்னு சொல்றாரு Q is also directly proportional to A சோ நம்ம சொல்லலாம் இல்லையா Q is directly proportional to T0 minus TW into A அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்
ஒரு ப்ரொபோர்ஷன் எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் இன்டியூஸ் பண்ணுவோமா? இங்க இன்டியூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் பேரு ஒரு கான்ஸ்டன்ட் இன்டியூஸ் பண்ணோமா? அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், h ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்டியூஸ் பண்றோம், t0 மைனஸ் t w, t0 மைனஸ் t w எதுல பாருக்கு, வாட்ல இருக்கும். சரிங்களா? அதுவும் செகண்ட் லா, செகண்ட் கவர்னிங் லா, செகண்ட் கவர்னிங் லா. அப்ப ஹெச்னா என்னப்பா, கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர், கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஹெச் யாருப்பா, கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இவரோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். வாட் பர் கோஎஃபிஷியன்ட் இல்லையா? தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி அது என்னப்பா, கே. அதோட யூனிட் என்ன, வாட் பர் மீட்டர் கெல்வின். இவர் யாரு, கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இதோட யூனிட் என்னப்பா, வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சார். இப்ப இங்க இருந்து எனக்கு இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மூலியமா ஒரு Q வெளியே போகும் இல்லையா, இந்த Q தான், இந்த Q தான். சரிங்களா? சோ கன்வெக்ஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர். நோட் பண்ணி வச்சுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்கப்பா.